3ஆம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். இவர்கள் குருவின் பிள்ளைகள். குரு கிரகத்தின் ஆசியோடு பிறந்தவர்கள். அதனால் இவர்களின் வாழ்வில் அறிவும் தன்னம்பிக்கையும் ஒன்றாக இணைந்திருக்கும். இவர்களிடம் ஒரே நேரத்தில் வலிமையும் மென்மையும் இருக்கும். சிந்தனை துல்லியமாக இருக்கும். ஆனால் மனம் உணர்ச்சியால் நிறைந்திருக்கும். இவர்கள் பிறந்ததே வழிநடத்த, கற்பிக்க, வெளிச்சம் தர. அவர்கள் பிறரை வளர்க்கும் மனதுடன் வாழ்வார்கள். 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எப்போதும் தங்கள் மனதில் ஒரு இலக்கை வைத்திருப்பார்கள். அந்த இலக்கை அடையாமல் அவர்கள் அமைதியாக இருப்பதில்லை. அவர்கள் பிறர் சொல்லும் வழியை கேட்பார்கள். ஆனால் முடிவு எடுப்பது தாங்களாகவே. அவர்கள் தங்கள் வழி, தங்கள் நம்பிக்கை, தங்கள் உழைப்பில் நம்பிக்கை வைப்பவர்கள். அவர்கள் எளிதில் கைவிட மாட்டார்கள். தோல்வி வந்தாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். அவர்களுக்கு தோல்வி என்பது தற்காலிகம்தான், வெற்றி என்றால் நிலையானது. 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அறிவு நிறைந்தவர்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஞானம் கலந்திருக்கும். அவர்கள் பேசும்போது யாரும் அமைதியாக கேட்பார்கள். ஏனெனில் அவர்களின் குரலில் நம்பிக்கை இருக்கும். அவர்கள் பிறரை புரிந்து கொள்ளும் திறனும் சரியான ஆலோசனை தரும் ஆற்றலும் கொண்டவர்கள். அதனால்தான் இவர்களை பலர் மதிப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் தங்கள் அறிவால், அனுபவத்தால், நேர்மையால் இடம் பிடிப்பார்கள். 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உழைப்பை வழிபடுவார்கள். அவர்கள் எந்த பணியையும் மனசாரச் செய்வார்கள். அவர்கள் கல்வி, வழிகாட்டுதல், மேலாண்மை, சட்டம், அரசு வேலை, மதம், ஆன்மீகம், ஆலோசனை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் கற்பிக்கவும் வழிநடத்தவும் பிறந்தவர்கள். அவர்கள் பிறர் வாழ்வை மாற்றும் ஆற்றல் கொண்டவர்கள். அவர்களின் அறிவு வெளிச்சம் போல அந்த வெளிச்சம் மற்றவர்களின் இருளை நீக்கும். 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கடவுளில் நம்பிக்கை உடையவர்கள். அவர்களுக்கு ஆன்மீகம் வாழ்க்கையின் ஒரு பாகம். அவர்கள் வழிபடும் போது உண்மையோடு வழிபடுவார்கள். அவர்கள் பிறரை நம்பிக்கை கொள்ள கற்றுக் கொடுக்க விரும்புவார்கள். அவர்களின் மனம் அமைதியாக இருந்தால் அதிலிருந்து சக்தி பாயும். அவர்களின் பிரார்த்தனை அவர்களுக்கே மட்டுமல்ல, அவர்கள் நேசிக்கும் எல்லோருக்காகவும் இருக்கும். 3ஆம் தேதியில் பிறந்தவர்களின் குணம் நிதானம். அவர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை மனம் உடைந்தால் அமைதி காண முடியாது. அவர்கள் தங்கள் மனதை காயப்படுத்தியவரை விரைவாக மறக்க மாட்டார்கள். அந்த வலி அவர்களுக்குள் ஆழமாக பதிந்திருக்கும். ஆனால் அதே வலி அவர்களை அறிவால் வளர்க்கும். அவர்கள் வலியிலிருந்து சக்தி பெறுவார்கள். 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அன்பில் உண்மையானவர்கள். அவர்கள் யாரையும் பாசமின்றி பார்க்க முடியாது. அவர்கள் அன்பு காட்டும் போது அது முழு இதயத்திலிருந்தே வரும். அவர்கள் நேசிக்கும் மனிதருக்கு மிகுந்த மரியாதை தருவார்கள். ஆனால் அவர்களின் அன்பு திரும்ப கிடைக்கவில்லை என்றால் அமைதியாக விலகி விடுவார்கள். அந்த விலகல் ஒரு வலியுடன் இருக்கும். ஆனால் அதிலே அமைதியும் இருக்கும். அந்த அமைதியே அவர்களை ஆன்மீகமாக வளர்க்கும். 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வெற்றியை மெதுவாக அடைவார்கள். அவர்கள் அவசரப்பட மாட்டார்கள். அவர்கள் நிதானமாக போவார்கள். ஆனால் உறுதியாகச் செல்வார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு மரம் போல ஆரம்பத்தில் மெதுவாக வளர்ந்தாலும் பின்னர் பெரிய நிழல் தரும் மரமாக மாறும். அவர்களின் வெற்றி திடீரென வராது. ஆனால் ஒருமுறை வந்துவிட்டால் யாராலும் குலைக்க முடியாது. 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் உறுதியானது. ஆனால் மன அழுத்தம் இவர்களை பாதிக்கும். அவர்கள் யோசிப்பது நிறைய. அதனால் தலைவலி, சோர்வு, மூளை களைப்பு வர வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு ஓய்வு அவசியம். அவர்களுக்கு பசுமையான இடங்களில் சில நேரம் செலவிடுவது நல்லது. அவர்கள் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்தால் அதுவும் நல்ல ஆற்றல் தரும். ஏனெனில் குரு கிரகத்தின் நிறம் மஞ்சள். அவர்கள் ஆன்மீக இசை கேட்டால் மனம் அமைதியாகும். 3ஆம் தேதியில் பிறந்தவர்களின் ரகசிய சக்தி அறிவும் தன்னம்பிக்கையும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்தையும் கற்றலாக எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் மனம் கற்றுக்கொள்வதற்காகவே பிறந்தது. அவர்களின் அறிவை யாராலும் குறைக்க முடியாது. ஏனெனில் அது அனுபவத்தால் வளர்ந்தது. அவர்களின் வார்த்தை, செயல்கள், சிந்தனை இவை மூன்றும் பலருக்கு வெளிச்சம் தரும். 3ஆம் தேதியில் பிறந்தவர்களின் பலவீனம் சில சமயம் மிகுந்த பொறுப்பு உணர்வு. அவர்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்களை அதிகமாக சுமையாக்கிக் கொள்வார்கள். அவர்கள் போதும் என்று சொல்லத் தெரியாது. அவர்கள் பிறருக்காக உயிரோடே உழைப்பார்கள். ஆனால் தங்களுக்காக ஓய்வு எடுக்க மறந்து விடுவார்கள். அந்த மன அழுத்தம் சில நேரங்களில் அவர்களை சோர்வடையச் செய்தாலும் அவர்களின் உள்ளம் உறுதியானதுதான். 3ஆம் தேதியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை கடவுளின் திட்டம்தான். அவர்கள் பிறந்தது வழிநடத்த. அவர்கள் பிறருக்கு வெளிச்சம் தர, அறிவு தர. அவர்கள் தோல்வியில் கூட பாடம் காண்பவர்கள். துன்பத்தில் கூட பொருள் காண்பவர்கள். அவர்கள் நம்பிக்கை இழந்த நாளில் கூட நம்பிக்கை உண்டாக்கும் மனிதர்கள்.
அவர்கள் வாழ்க்கை சொல்லும் அறிவோடு சேரும் தன்னம்பிக்கைதான் உண்மையான சக்தி. 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வாழ்வின் இறுதியில் மிக அமைதியான நிலையை அடைவார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பார்த்து திருப்தியடைவார்கள். அவர்களின் வாழ்வு பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். அவர்கள் பிறந்தது தங்கள் ஒளியால் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக. அவர்களின் பெயர் அவர்களது வாழ்வின் பின்காலத்திலும் நிலைத்து நிற்கும். அவர்கள் பிறந்ததே வெற்றிக்காக அல்ல, அறிவும் உண்மையும் பரப்புவதற்காக. உங்களுக்கு பொருந்துகிறதா? மறக்காமல் கீழே 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் என்று கருத்து பதிவு செய்யுங்கள்.